இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அநீதி உள்ள உக்கிரானக்காரனும் ஆன்மீக பாடங்களும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தார். அதாவது ஒரு மேனேஜர் ஒருவர் இருக்கிறார். அவர் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக தவறான வழிகளில் பயன்படுத்தி அவன் ஆஸ்திகளை அழிக்கிற மேனேஜராக இருந்ததுனால அது எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன, உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, கணக்கெல்லாம் கொண்டு வா, இனி நீ உக்கிரானக்காரனாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை அந்த பதவியிலிருந்து தள்ளி விடுவதாக அறிவிக்கிறான். அப்பொழுது அந்த உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, இந்த மேனேஜர் பொறுப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, அதாவது விவசாய தொழில் செய்கிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன், பிச்சை எடுக்கவும் எனக்கு கையேந்தி நிற்கவும் எனக்கு வெட்கமாக இருக்குது, உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் பொழுது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு, அதாவது தன்னுடைய எதிர்காலத்தில் தன்னால் கொத்துகிறதற்கு பலனில்லாத சூழ்நிலை வந்துவிட்டபடியினால் இறக்கவும் வெட்கப்படுகிறேன் என்று கையேந்தி நிற்கவும் எனக்கு வெட்கமாக இருக்குதுன்னு சொன்னபடியினால் அவன் இப்பொழுது அவனுக்கு ஒரு அருமையான ஆலோசனை வந்தது என்று சொல்லி அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாக எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நீக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்று கேட்டபோது அவன் 100 களம் கோதுமை என்றான். அவன் உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அதாவது ஓனருக்கு நஷ்டமாகுது, எஜமானுக்கு நஷ்டமாகுது. ஆனால் கடன் வாங்கினவனுடைய கடன் பாதி அளவு மன்னிக்கப்படுகிறது, ஒருவனுக்கு 20 களம் கோதுமை மன்னிக்கப்படுகிறது. இப்படி அவன் செய்தபடியினால் இவர்கள் என்னை மெச்சிக்கொண்டு வருகிற நாட்களிலே தங்களுடைய வீடுகளிலே என்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்கிற ஒரு புத்திமதியான ஒரு காரியத்தை செய்கிறது போல இந்த காரியத்தை அவன் செய்கிறான். அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று இயேசு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எதிர்காலத்தை குறித்து இந்த உலகத்தின் பிள்ளைகள், இந்த பிரபஞ்சத்தினுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஞானவான்களாக இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் தங்களை வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படியாக அவர்கள் தவறான காரியத்தை, அநீதியான காரியத்தை செய்தாகிலும் இப்படிப்பட்ட பெயரை சம்பாதித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி நீங்கள் அநீதியான உலகப் பொருள்களினால் உங்களுக்கு எவ்வளவு சிநேகிதரை சம்பாதிக்கணும், நீங்கள் இப்படி சம்பாதியாமல் இருக்கிறீர்களே, நீங்கள் பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை பார்க்கிலும் ஒளியின் பிள்ளைகள் ஞானவான்கள் இல்லாமல் இருக்கிறீர்களே என்கிற ஒரு ஆதங்கத்தோடு கூட இந்த ஓமையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே உலகத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் வீழ்ந்து போன உலகத்துடன் கட்டப்பட்டிருப்பவர்களும் தேவனை அறியாதவர்களும் பற்றி இங்கே ஆண்டவர் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அல்லது உலகத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். உலகத்தோடு கூட கட்டப்பட்டிருக்கிறவர்கள், அந்த வாழ்க்கையோடு கூட இணைந்திருக்கிறவர்களும் தேவனை அறியாதவர்களும் இவ்வளவு ஞானமாய் செயல்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஒளியின் பிள்ளைகள் என்று ஆண்டவர் யாரை அழைக்கிறார்? மத்தேயு 5:14 நம்ம பார்க்கிறோம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசுவோடு கூட இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 12:36 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும் படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள். இயேசு தன்னை ஒளி என்று சொல்லியும் அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகள் என்றும் இயேசு அழைக்கிறார். எபேசியர் 5:8 முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள்.
ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஒளியின் பிள்ளைகள் என்று வேதம் அழைக்கிறது. இயேசுவும் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கர் 5:5 நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு அங்கே பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தினுடைய காரியங்களில் செயல்படுவதை விட உலகத்து ஜனங்கள் உலகத்து காரியங்களில் விவேகமாய் செயல்படுகிறார்கள் என்கிறதை புரிய வைக்கும்படியாகத்தான் இயேசு இந்த ஓமையை சொல்லுகிறார். இந்த ஓமையில் உள்ள மனிதனைப் போல அவர்கள் இந்த பூமியில் அவர்களுடைய எதிர்காலத்தை சிந்தித்து அநேக நண்பர்களை உருவாக்க தங்களுடைய செல்வங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய வாஞ்சியாக இந்த செய்தியினுடைய சாரம்சமாக இருக்கிறது. 9ஆம் வசனத்தில் அதனால தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். பரலோகத்தில் நமது செல்வத்தை சேர்ப்பதோடு நாம் பூமியில் உதவின ஜனங்களை பரலோகத்தில் காண முடியும் என்பதுதான் இதனுடைய பொருள். சங்கீதம் 112:5-9 இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தில் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இன்றைக்கு நம்ம ஆட்களே பழமொழி எழுதியிருக்கிறாங்க, இறைக்கிற கிணறு தான் ஊறும் என்று சொல்லி. இங்கே வாரி இறைக்கிறவர்கள், ஏழைக்கு கொடுக்கிறவர்கள், அவர்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 6:19-21 வரையிலும் இயேசு சொல்லுகிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே திருடர்கள் கன்னமிட்டு திருடுவார்கள், இங்கே பூச்சி அதை அரித்து கெடுத்து போடும் என்று சொல்லுகிறார். உங்களுடைய இருதயம் எங்கே இருக்குதோ, உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்களுடைய இருதயம் இருக்கும். ஆகவே நீங்கள் பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று இயேசு பிரசங்கிக்கிறார். மத்தேயு 25:34-40 வரையிலும் பார்க்கிறோம். ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இந்த அவங்கெல்லாம் கேட்குறாங்க, எப்போ ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள், இந்த உலகத்தின் செல்வங்களை பயன்படுத்தி தாங்கள் மாளும் பொழுது நித்தியமான வீடுகளில், பிரதர் வாங்க பிரதர், பிரைஸ் தி லார்ட், நீங்கள் எனக்கு இந்த உதவியை செய்தீர்கள் என்று சொல்லி நண்பர்களை சம்பாதிக்கும்படியாக அவர்கள் பிரயாசப்பட வேண்டும். ஒரு அநீதியான செயலை செய்து ஒருத்தன் இந்த எதிர்காலத்தில் எனக்கு வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பிரயாசப்படுகிறான். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட வாழ்கிறவர்கள் எத்தனை மந்தமான நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை இங்கே இயேசு அவர் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை வெளிப்படுத்துகிறார். எபிரேயர் 6:10 பார்க்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்கே நமக்கு தவறாக தோன்றிவிடும் நேர்மையில்லாத செயலை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரோ என்கிற காரியங்கள் நமக்கு தோன்றிவிடும். ஆகவே 10:11 ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அவருடைய செயல் அப்படி தான் இருக்குது. எஜமானுடைய சொத்துக்களை அழித்தான். இப்பொழுதும் அவன் ஒவ்வொருவனுக்கும் கடனை பாதியாக எழுதும் பொழுது அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, எஜமானுக்கு அவ்வளவு நஷ்டம் உண்டாகிறது. அநேகத்தில் அவன் அந்த காரியத்தை அவனுக்கு எஜமானை வஞ்சிக்கிறவனாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இராவிட்டால் அந்த காரியத்தை நான் மெச்சலப்பா, ஆனால் அவன் எதிர்காலத்திற்கென்று அவன் செய்த கிரியைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உங்களை உணர்த்துவிக்கிறேன் என்று தான் ஆண்டவர் பேசுகிறார். வேறொருவனுடைய எஜமானுடைய காரியத்தில்
காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. இங்கே பணத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறபடியினாலே பணம்னு போனால் பணத்துக்கு பின்பாக போயிரு. தேவன் என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு பிரசங்கிக்கிறார். ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இப்படி சொல்லி முடிக்கிறதற்குள்ளேயே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது போல அந்த பணத்திற்கு ஊழியம் செய்கிற பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் என்று சொன்னார். அதே போல பணத்தை பற்றி கொண்டு பரிசேயர்கள் இயேசுவை அசட்டை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 10 வரையிலும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அந்த பணத்தை எஜமானாக வைக்கக்கூடாது, தேவனை எஜமானாக வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். இந்த பணத்தை கொண்டு உண்மையான சிநேகிதர்களுக்கு, தேவைப்படுகிற ஜனங்களுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த உலகத்தில் அவர்களை சிநேகிதர்களாக மாற்ற முடியும். தேவனுடைய அன்பை அவர்களுக்கு கொடுக்க முடியும். அவர்கள் நாம் வாழும் பொழுது நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார். உண்டாகிற ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியும். ஆண்டவரே நம்மை பார்த்து சொல்லுவார், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் சேர்த்தாலும் மரித்த போது ஒன்றையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. ஆனால் இங்கே இருந்து பரலோகத்திற்கு நம்முடைய பொக்கிஷங்களை அனுப்பி வைக்க முடியும். இங்கே செய்கிற சின்ன சின்ன பணிகள், சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷங்களாக சேர்த்து வைக்கப்படுகின்றன. அதற்கென்று பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. தம்பி, ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு.